Daily. Taste the Daily. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு நூதன முறையில் கடத்த முயன்ற 70 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 200 கிராம் தங்கத்தை காவலர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கிறார். சதாம், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு நூதன முறையில் கடத்த முயன்ற ரூபாய் 70 லட்சம் பணம் மற்றும் 200 கிராம் தங்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோயம்புத்தூரை சேர்ந்த 3 பேரை பாலக்காடு மாவட்ட போதை தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அதில் இன்னும் மற்றொரு நபரும் தப்பி சென்றுள்ளார். அவரையும் போலீசார் தற்போது விசாரணை வலைவீசி தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட தமிழக கேரள பகுதியில் அமைந்துள்ள வேலந்தாளா வளத்தில் என்ற கிராமத்தில் உள்ள கிராம பகுதியில் அமைந்துள்ள சாலையில் பாலக்காடு மாவட்ட போதை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்ட போது 2 இருசக்கர வாகனங்கள் ஒரு சிலர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை அந்த போதை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டதில் உடலில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள நூதன முறையில் மறைக்கப்பட்ட ஜாக்கெட்டுகளில் உள்ள ரகசிய அறைகளில் ரூபாய் 70 லட்சம் பணம் மற்றும் 200 கிராம் தங்க நகைகள் இருப்பது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தமிழகத்தை சேர்ந்த கோவையை சேர்ந்த சாகர் மற்றும் மணிகண்டன், சந்தீப் ஆகியோர் என விசாரணையில் தெரிய வந்தது. அதில் ஒருவர் தப்பி விடுவதாக கூறப்பட்ட நிலையில் அவரையும் தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். எதற்காக இந்த பணங்களை ரகசிய அறைகளில் வைத்து கடத்தி சென்றார், பணங்கள் மற்றும் நகைகளை தங்கங்களை கடத்தி சென்றார் என குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடலில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஜாக்கெட் ரகசிய அறையில் 70 லட்சம் பணம் மற்றும் தங்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் மாவட்ட போதை தடுப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாம். Taste the Daily. Taste the Daily.